ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الله நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 46வது அமர்வு துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மah ஷேகுல் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களின் நூல், அவர்கள் எழுதின இந்த நூல் துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மah, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள். அந்த முக்கியமான பாடங்களில் ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த நற்பண்புகள், ஒவ்வொரு முஸ்லிமும் பேண வேண்டிய, நடந்து கொள்ள வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த நற்பண்புகள், அந்த நற்பண்புகளை வரிசலாக பார்த்து வருகிறோம். அதன் வாயிலாக நேற்று நாம் பார்த்தது வாக்குறுதியை நிறைவேற்றுதல், அல் வஃபா, வாக்குறுதியை நிறைவேற்றுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு வாக்குறுதியை நிறைவேற்றின ஒரு மனிதராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பின்பு அதிலிருந்து ஆரம்பமாகி அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் எவ்வளவு ஆர்வமாகவும் எவ்வளவு உண்மையாகவும் இருந்தார்கள். எடுத்துக்காட்டாக ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்த சம்பவம், யார் அதில் சம்பந்தப்பட்டது? அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட கைதியாக வருகிறார்கள். உடன்படிக்கையில் இருப்பதினால் அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இவ்வாறு பல சம்பவங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல இன்னும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல் என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய கடைசி விஷயங்கள் என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு இதன்பால் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நேற்று கடைசியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தோம். அதாவது இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதோடு அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். காஃபிர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் செய்த நன்மைக்கு பகரமாக நன்மையை செய்யவும் அல்லாஹ்வின் தூதர் தயங்கினதில்லை. அல்லாஹ்வின் தூதர் கஷ்ட காலத்தில் ஒரு காஃபிர், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர் முதற்கொண்டு செய்த நன்மைக்கு அதற்கு பகரமாகவும் நன்மையை செய்வதற்கு தவறினதில்லை. எடுத்துக்காட்டான அந்த சம்பவம் என்று என்ன நேற்று பார்த்தது? யார் அவர்? முத்இம் இப்னு அதி. அவர் பெயர் முத்இம் இப்னு அதி. என்ன சம்பவம் அது? எங்க நடந்தது? பத்ர் போர். சரி, நாம் பத்ர் போர் கைதிகளை விடுவிப்பதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் அந்த முக்கியமான வார்த்தை. முத்இம் இப்னு அதி மட்டும் இப்போது உயிருடன் இருந்திருந்தால், அவர் என்னிடம் இவர்களுக்காக பேசியிருந்தால் இவர்களை நான் விட்டு விடுவேன் என்று பத்ர் போர் கைதிகளை பற்றி பேசுகிறார்கள். முத்இம் இப்னு அதி மட்டும் என்னிடம் பேசியிருந்தால் இவர்களுக்காக, நான் முத்இம் பேசினதால் நான் அவர்களை இவருக்காக நான் விட்டு விடுவேன். என்ன காரணம்? அப்படி என்ன செய்தார்கள்? முத்இம் இப்னு அதி ஒரு காஃபிர், ஆனால் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் ஒரு மாதம் தங்கினதற்கு பிறகு மக்காவிற்கு திரும்பி வருகிறார்கள். யாரை இழந்த நேரம்? அப்போதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இல்லாத நேரம், அபூ தாலிபை இழந்த நேரம். அபூ தாலிபும் அந்த நேரங்களில் கிடையாது, வஃபாத் விட்டார்கள், மூத்தாகி விட்டார்கள். அந்த நேரத்தில் மக்காவிற்கு திரும்பி வரும் பொழுது, அந்த நேரத்தில் மக்காவிற்கு திரும்பி வரும்போது யாருடைய அடைக்கலத்தில் திரும்பி வருகிறார்கள்? முத்இம் இப்னு அதி. முத்இம் இப்னு அதி அல்லாஹ்வின் தூதரை அவரின் பாதுகாப்பில், அவரது அடைக்கலத்தில் எங்கு கொண்டு வருகிறார்கள்? மக்காவிற்குள் கொண்டு வருகிறார்கள். இந்த செய்த இந்த உதவியை அல்லாஹ்வின் தூதர் ஞாபகம் வைத்திருந்தார்கள். பத்ர் போர்க்காலத்தில் சிறை பிடிக்கப்பட்ட அந்த சிறைவாசிகளை
அந்த போர் கைதிகளை விடுவிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், முக்லீம் இப்னு அதி மட்டும் இப்போது இருந்திருந்தால் நான் அவருக்காக இவர்களை நான் விடுவித்திருப்பேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இது அல்லவா நன்றி உணர்வு. அதேதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை பார்த்தோம். அதே போல பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு தான் இருந்தார்கள். என்ன சொன்னார்கள்? எந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்றிக்கு உணர்வாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பள்ளிவாசலில் உள்ள அனைத்து வீடுகளும், ஏனெனில் சஹாபாக்களின் வீடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு எப்படி இருக்கும் என்றால், பள்ளியை ஒட்டியிருக்கக்கூடிய வீடுகளின் கதவுகளை நிறைய சஹாபாக்கள் பள்ளிவாசல் வீடோடு கதவை வைத்துக் கொண்டு கதவை திறந்த வெளியில் வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? வீட்டிலிருந்து நேரடியாக பள்ளிக்குள் சென்று விடலாம். அவர்கள் வீட்டில் வெளிப்புறத்தில் இருந்து நேரடியாகவே பள்ளிக்குள் செல்லக்கூடிய வாயில்களை சஹாபாக்கள் அமைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் என்றால், எல்லாருடைய கதவும், எல்லாருடைய வீட்டின் கதவும் மூடி இருக்க வேண்டும், அபூபக்கரின் வீட்டை தவிர எல்லாருடைய கதவும் மூடப்பட வேண்டும். அதாவது பள்ளியுடைய மெயின் வாயிலில், நேரடி வாயிலில் வாருங்கள் அனைவர்களும், யாரை தவிர? அபூபக்கரை தவிர. அபூபக்கரின் கதவு மட்டும் திறந்திருக்க வேண்டும். ஏனெனில் எல்லா சஹாபாக்களும் அவ்வளவு நெருக்கமாகவும் அல்லாஹ்வின் தூதருக்கு அரணாகவும் இருந்தாலும் அபூபக்கரை போல யாரும் இருந்ததில்லை ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை போல யாரும் உற்ற உதவியாளனாக எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வின் தூதருக்கு பக்கபலமாக குகை தோழர், ஹிஜ்ரா தோழர் என்று பல விஷயங்களை அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமாக இருந்ததினால் அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு மதிப்பையும் ஒரு நன்றி உணர்வையும் அல்லாஹ்வின் தூதர் எப்போதும் வைத்திருந்தார்கள். இவ்வாறு இந்த மோசடி செய்யக்கூடாது என்ற இந்த விஷயத்தில் தொடர்ந்து இவ்வாறு நாம் ஒன்றொன்றாக பார்த்து வருகிறோம். இவ்வாறுதான் அன்சாரிகளிடமும் அல்லாஹ்வின் தூதர் அன்சாரிகள் விஷயத்திலும் இவ்வாறுதான். எந்த அளவிற்கு அன்சாரிகளை புகழ்ந்து பேசினார்கள் என்றால், நான் அன்சாரிகளின் பாதையில் சென்றிருப்பேன் நபி கூறியதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். அன்சாரிகள் ஒரு கணவாய் அல்லது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக சென்றால் நான் அன்சாரிகள் செல்லும் பாதையிலே சென்று விடுவேன். அந்த அளவிற்கு அன்சாரிகளை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உதவி, செய்த அந்த கஷ்டமான நேரத்தில் அரணாக நின்றது, இந்த விஷயத்தை, இதை ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் மறக்காமல் அதற்கான பகரத்தை, அதற்கான நற்பண்புகளை அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறக்காமல் இருந்தார்கள். இந்த இன்பம் நம்மிடம் இருக்கிறதா? இந்த குணாதிசயம் ஒரு நபி யார் செய்த நன்றியும் மறக்கவில்லை. காஃபிரிலிருந்து முஃமின் வரை யார் செய்த நன்றிக்கும் பகரமாக இருந்ததில்லை. ஆனால் நாமோ இன்று இந்த குணாதிசயமான மோசடி செய்யக்கூடாது என்ற இந்த குணாதிசயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால், சிறிய தந்தை அதே போல் அபூ தாலிப் அவர்கள் விஷயங்களும் இதேதானே. எவ்வளவு முயற்சி செய்தார்கள் இஸ்லாத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று அபூ தாலிபை. ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அபூ தாலிப் அவர்களை புகழ்ந்தார்கள், அவர்களை பற்றி கவிதை பாடினார்கள். இது எதுவும் அவர்கள் தோழர்களுக்கும் அவர் அன்பையும், அபூ தாலிப் அவர்களை பாதுகாத்தார்கள், அவர்களுக்காக வாதாடினார்கள், எதிரிகளை தடுத்தார்கள். பனு ஹாஷிம் குலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்த வேறு எவரும் செய்யாத உதவிகளை அபூ தாலிப் மட்டுமே செய்தார்கள். அபூ தாலிப் அவர்களை புகழ்ந்ததின் காரணம். ஆனால் இன்று இந்த அன்பு அல்லாஹ்வுக்காக இருக்கவில்லை. நாம் எல்லாம் தெரியும், இவ்வளவு அரணாக நின்றார்கள் அபூ தாலிப் அல்லாஹ்வின் தூதருக்கு. இது எதற்காக? அல்லாஹ்விற்காகவா? எதற்காக? குடும்பத்திற்காக, தன்னுடைய தம்பி மகன் என்பதற்காக, அல்லாஹ்விற்காக இல்லை. ஏனெனில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அர்த்தம் என்ன? புரியல. அதாவது அல்லாஹுக்கும் செலுத்தினாங்க, அதுதான் இங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ வேறு ஒரு மார்க்கத்தில்
அல்லாஹ் என்பவன் இல்லை, அல்லாஹ் என்பவனே ஒருவன் இல்லை என்ற நிலையா? அல்லாஹை மறுத்தவரா? பூமியை படைத்தவன் யார் என்று கேட்டால் அபூ தாலிப் என்ன பதில் சொல்லுவார்? என்ன பதில் சொல்லுவார்? அல்லாஹ். மலைகளை பொழிவிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ். அந்த சராசங்களையும் படைத்து பரிபாலிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இங்கு அர்த்தம் என்ன? அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹை அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனையும் வணங்குவோம், மற்றவர்களையும் வணங்குவோம். இதுதான் அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான முக்கியமான அர்த்தங்களில் ஒன்று இதுதான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற மற்றொரு விஷயம் யாருக்கு சொல்வோம் என்றால், இஸ்லாமே இல்லாத மக்களுக்கு பேசும் பொழுது இந்த விஷயத்தை சொல்வோம். இதுவும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு கூற்றை கூறுகிறார்கள். அபூ தாலிப் அவர்களுக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பு அரணாகவும் அவர்கள் சமூகத்திற்கு எதிராக ஒரு தடுப்பாகவும் உதவியாளராகவும் இருந்தார்கள் அபூ தாலிப். இது மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது. எப்போது அபூ தாலிப் மரணம் அடைந்தார்களோ அப்போது குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் துன்பங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு துன்பம் ஆரம்பித்த காலம் உண்மையிலே எப்போது ஆரம்பித்தது என்று சொன்னால் அது அபூ தாலிபின் மரணத்திற்கு பிறகுதான். அபூ தாலிப் எப்போது மரணிக்கிறார்களோ அப்போதிலிருந்துதான் குறைஷியர்கள் முழு உத்வேகத்துடன் அவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளை அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக படையெடுக்கிறார்கள். ஏனெனில் மாபெரும் மரணாக இருந்த ஒரு மனிதர் இன்று இல்லை. இனி நாம் என்ன வேண்டாலும் செய்யலாம். ஏனெனில் அபூ தாலிப் மிகவும் மதிக்கத்தக்க மனிதர். அவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரை எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த செயல்களை தொடர்ந்து இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் குறைஷிகள். மேலும் அல்லாஹ்வின் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அபூ தாலிப் உயிருடன் இருந்த காலத்தில் அத்தகைய துன்பங்களை கொடுக்க அவர்கள் ஆசைப்பட கூட பார்த்திருக்க முடியாது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்னு கஸீர் அபூ தாலிப் மறைவது உயிரோடு இருக்கும் பொழுது அத்தகைய துன்பங்களை கொடுக்க இந்த குறைஷிகள் ஆசைப்பட்டிருக்க கூட முடியாது, நினைத்து பார்த்திருக்க கூட முடியாது. அந்த அளவிற்கான அபூ தாலிபின் அரண் இருந்தது. இதற்கு என்ன நன்றி உணவு செய்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர்? ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன நன்றி உணர்வாக இருந்தார்கள்? எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஆட்டை அறுத்தால் அந்த துண்டுகளை யாருக்கு அனுப்புவார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு அனுப்புவார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, மறந்த மனைவியை பொதுவான விஷயங்களில் நினைவு கூறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவிற்கு நேசிப்பு இருந்திருக்க வேண்டும். அதே போலத்தான் இங்கு அபூ தாலிப் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? பகரமாக பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் அப்பாஸ்? அப்பாஸ் யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? யார் அவர்கள்? சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்பாஸ் யார்? சஹாபி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அவர்களும் ஒரு தந்தைமார்களில் ஒருவர் அல்லாஹ்வின் தூதருக்கு. அவர்கள் கேட்கிறார்கள், நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சிறிய தந்தைக்கு அபூ தாலிபுக்கு நீங்கள் என்ன பயனளிக்கிறீர்கள்? அவர் உங்களை பாதுகாத்து வந்தாரே, உங்களுக்காக கோபப்பட்டாரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் நரகத்தின் மேல் பாகத்தில் கணுக்கால் அளவு நெருப்பில் இருக்கிறார். நான் இல்லாவிட்டால் அவர் நரகத்தின் மிக்க ஆழமான பகுதியில் இருந்திருப்பார். இதுதான் அல்லாஹ்வின் தூதரால் முடிந்தது. ஏன்? அதாவது நரகத்தில் இருப்பார்கள், ஆனால் அந்த நரகத்துடைய மேல் பகுதியில் இருப்பார்கள். நான் இல்லாவிட்டால், என்னுடைய பரிந்துரை இல்லாவிட்டால் கீழே போயிருப்பார்கள். ஆனாலும் நரகத்துடைய மேல் பகுதியில் இருப்பார்கள். இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார்கள்? மக்களுக்கு பிதஅத்தை போதிக்கக்கூடிய மக்கள் அபூ தாலிப் முஸ்லிம், அவர்கள் சொர்க்கவாசி, அவர்கள் அப்படி, அவர்கள் இப்படி என்றெல்லாம் வாதிடுவது. அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டாமா? அல்லாஹ் தூதருடைய ஹதீஸ், அவர்களுடைய வாக்குறுதி தெளிவாக இருக்கிறது. அதைவிட கொள்கை, தெளிவான கொள்கை, இஸ்லாமின் கொள்கை. அல்லாஹ்வின் தூதர் கேட்டது அதேதான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் முறையிடுவேன் என்று.
கலிமத்துன் உஹாஜ்ஜு பிக இன்தல்லாஹ், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் முறையிடுவேன், அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்களா? சொல்லவில்லை. நான் அலா மில்லத்தி அபி தாலிப், நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன் என்று சொல்லி மரணித்தவர்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? எப்படி சொர்க்கவாசியாக இருக்க முடியும்? நரக வேதனை குறைக்கப்பட்டது என்பது உண்மை, ஆனால் அவர்கள் நரகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதில் தெளிவாக அஹ்லுஸ் சுன்னாவுடைய கொள்கை, மார்க்கம் இதைதான் சொல்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஷஃபாஅத்தை, இந்த பரிந்துரை என்பது அபூ தாலிபுக்கு மட்டுமே உரிய ஒரு விதிவிலக்காகும். அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்றாலும், அவர்கள் இறை தூதருக்கு உதவியதாலும், அவருக்காக உறுதியான நிலைப்பாடுகளை எடுத்ததாலும் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பரிந்துரை செய்தார்கள். ஆம், இது உண்மை. என நபி அவர்கள் இறை தூதர்களின் தலைவருக்கு உதவி செய்ததின் காரணமாக நரகத்தில் நிரந்தரமாகத்தான் இருக்க போகிறார்கள். ஆனால் அந்த நரக வேதனையில் சற்று குறைவுகள் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஏற்படுகின்றன. இது அபூ தாலிப் அவர்களுக்கு பிரத்யேகமானது. இதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்குறுதி விஷயத்தில் ஷேக் அரஃபாத் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார்கள். கடனை நிறைவேற்றுவதற்கு நாணயம், அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு கடனை நிறைவேற்றுவதில் நாணயமாக இருந்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒட்டகத்தை தர வேண்டியிருந்தது. நபி இறை தூதர் கடன் வைத்திருக்கிறார்கள். வறுமை, அதுதான் வாழ்க்கை. ஒரு நபி, ஒரு இறை தூதர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை, இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை. ஒரு மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒட்டகத்தை தர வேண்டி இருந்தது. அப்படி என்றால் என்ன? கடனை திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தது. அவர் அதை கேட்டு வந்தார். அவர் அதை கேட்டு வந்திருக்கிறார் அல்லாஹ்வின் தூதரிடம். நபி அவர்கள் தோழர்களிடம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்றார்கள். அவர்கள் அந்த வயதுடைய ஒட்டகத்தை தேடினார்கள் சஹாபாக்கள். ஆனால் அதைவிட சிறந்த வயது கூடிய, அதாவது அவர் கேட்ட அந்த ஒட்டகத்தை விட, அல்லாஹ்வின் தூதர் வாங்கினதை விட கிடைத்த ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை விட அதிக வயதுடையதாகவும் அதிக மதிப்புடையதாகவும் இருந்தது. அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், அதையே அவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். பெற்றுக்கொண்ட அந்த மனிதர், எமக்கு முழுமையாக கொடுத்து விட்டீர்கள், அல்லாஹ் உமக்கு முழுமையாக கூலி வழங்குவானாக என்று கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையில் நிறைவேற்றுபவரே என்று சொல்லி அந்த மனிதருக்கு இந்த உபதேசத்தை தருகிறார்கள். உங்களில் சிறந்தவர் கடனை அழகிய முறையில், இங்கு கடனை தருவதில்லையே, அப்படி எங்க அழகிய முறையில் திருப்பி தருவது? இங்கு கடனையே இழுத்து அடிக்கிறோம். இங்கு கொடுத்த கடன் அல்லாஹ்வுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று கொடுத்த கடன், அல்லாஹ்விற்காக நான் உதவி செய்கிறேன், அல்லாஹ்வின் முகத்திற்காக அமையகுரிதுல்லாஹ கர்தான் ஹஸனா என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். இன்று கடனையை திருப்பி அதிகமாக கொடுக்க வேண்டாம், இருப்பதை கூட கொடுப்பதற்கு இன்று நாம் தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இழுத்தடிக்காமல் அல் முமாதலா, அல்லாஹ் நம்மை நாணயத்துடன் நடந்து கொள்ள மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள், இப்போதுதான் நம்முடைய இந்த முக்கியமான அமர்விற்குள் வருகிறோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுதல் விஷயத்தில் நான் ஏற்கனவே நேற்று கடைசியில் சொன்னது போல், அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராகவே விஷம பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இன்று வரை இருக்கத்தான் செய்கிறார்கள். காஃபிர்களில் அல்லாஹுக்கு இந்த மார்க்கம் வளரக்கூடாது, இந்த இஸ்லாமை எப்படியாவது எதிர்த்து விட வேண்டும், நபி அவர்களுடைய தாவாவை, நபி அவர்களுடைய அழைப்பு பணிக்கு புந்தகம் விளைவிக்கும் விதமாக அல்லாஹ்வின் தூதரின் பெயரை கெடுப்பதற்காக, அதாவது மார்க்கத்திலிருந்து வெளியே இருப்பவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷம பிரச்சாரத்தை கட்டவிழ்த்தார்கள். என்ன கட்டவிழ்த்தார்கள் என்றால், முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று, அதாவது 3 பேருமே 3 மனிதர்கள், இவர்களை அல்லாஹ்வின் அவர்களுடைய காலத்தில் கொன்றது அநீதியாக கொன்றார்கள், வாக்குறுதியை மீறினார்கள், பாதுகாக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்திற்கு மீறுதலாக நடந்தார்கள் என்ற ஒரு பொய்யை மக்களுக்கு மத்தியில் பரப்ப நினைக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனமுவர்பவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி
மக்களை இஸ்லாத்திலிருந்து சத்திய மார்க்கத்திலிருந்து உள்நுழைவதற்கு என்னெல்லாம் நாம் தடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது என்ன விஷயம் என்றால், முதலில் கஅப் இப்னு அஷ்ரஃபின் மரண விவகாரம். நபி அவர்கள் ஒருபோதும் மோசடி செய்யவில்லை, மோசடி செய்யுமாறு தன் தோழர்களுக்கும் கட்டளையிடவில்லை. சில இறை மறுப்பாளர்களும் நயவஞ்சர்களும் சொல்வது போல் நபி அவர்கள் கஅப் இப்னு அஷ்ரஃபுக்கு மோசடி செய்தார்கள் என்றோ அல்லது அவரை மோசடியான முறையில் கொல்ல கட்டளையிட்டார்கள் என்று சொல்வது முற்றிலும் தவறானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசடி செய்வதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள். முதலில் கஅப் இப்னு அஷ்ரஃப் யார்? கஅப் இப்னு அஷ்ரஃப் அல்லாஹ்வின் அடியார்களே பனு நஃப்தான் கோத்திரத்தை சேர்ந்தவர், ஒரு அரபு என்று அனைவரும் அறிந்தது. மேலும் இந்த பனு நஃப்தான் என்பது தை கோத்திரத்தின் ஒரு கிளையாகும். இவனது தந்தை அறியாமை காலத்தில் ஜாஹிலியாவில் ஒரு கொலை செய்துவிட்டு மதீனாவிற்கு தப்பியோடி அங்குள்ள பனு நதீர் யூதர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். யாருடைய தந்தை? கஅப் இப்னு அஷ்ரஃப். கஅப் இப்னு அஷ்ரஃப் உடைய தந்தை அஷ்ரஃப் அவர்கள் ஒரு இடத்தில் கொலை செய்துவிட்டு அவர்கள் மதீனாவிற்கு தப்பி ஓடி வந்து விட்டார்கள் பிள்ளைகளோடு. அங்கு அவர்கள் திருமணம் முடித்து செய்தார். அதாவது அவர்கள் அங்கு கொலை செய்து விட்டு மதீனாவிற்கு தஞ்சமடைந்து விட்டார் அஷ்ரஃப் என்பவர். அஷ்ரஃப் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அங்குள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான், அந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை தான் கஅப் இப்னு அஷ்ரஃப். இஸ்லாமிய வரலாற்றில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த போர்க்கால நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமாக சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் என்றால் அது கஅப் இப்னு அஷ்ரஃப். மறந்து விடாதீர்கள். கஅப் இப்னு அஷ்ரஃபின் விஷயத்தை தெரிந்து கொள்வது நம் மீது கட்டாயம். அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் யாரையும் அநியாயமாக கொன்றதில்லை, எந்த ஒப்பந்தத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி அவர்களை கொன்றதும் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் அப்படிப்பட்ட தம்பதிக்கு பிறக்கிறார் மதீனாவில். அவர் உயரமானவராகவும் பெரிய உடல்வாக்கு கொண்டவராகவும் இருந்தவர். கஅப் இப்னு அஷ்ரஃபின் அட்டூழியங்களை பற்றி பார்த்தோம் என்றால், இந்த கெட்டவன் இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் முஸ்லிம்களை இகழ்ந்து கவிதை பாடிக்கொண்டிருந்தவன். குறிப்பாக கவிதை பாடினா கோவம் வருமா? அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரணமாக நினைக்காது. இன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நயம், இலக்கிய சோவை, இலக்கிய குணம் இப்படி எல்லாம் எதுவும் இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் அரபுகள் அப்படி அல்ல, அரபுகள் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் சரி, ஏன் அரபல்லாத மற்ற மொழிகள் இருப்பவர்கள் கூட கவிதை நயத்தில் பேசுவதும் புகழ்வதும் இகழ்வதும் என்பதை மிக முக்கியமான தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருந்தார்கள். கவிதை பாடி ஒருவர் புகழ்வதும் கவிதை பாடி ஒருவர் இகழ்வதும் அது மாபெரும் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய அன்றாட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கவிதைகள், இந்த இலக்கிய சுவைகள் இவை அனைத்தும் முக்கிய பங்காற்றின. இன்றுதான் நம்மிடம் எதுவும் கிடையாது. நம்மிடம் வெறும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று நேரத்தை தண்டமாகவும் நேரத்தை வீணாகவும் கழிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே தான் நம்மிடம் இருக்கிறது. ஒரு நூலை தமிழில் சொல்கிற ஒரு நூலை தொடர்ந்து சரியான வரிசையில் படிக்க கூட என்று நம்மில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். வாசிப்பு சரளம் என்றால் என்ன என்ற அளவிற்கு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்று காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு அப்படி இல்லை. அதனால் கஅப் இப்னு அஷ்ரஃப் செய்த மிகப்பெரிய ஒரு முஸ்லிம்களை மூட்டக்கூடிய, இஸ்லாத்தின் பால் இருக்கக்கூடியவர்களை கோபமூட்டக்கூடிய செயல்களில் ஒன்றுதான் இந்த கவிதைகளை பாடுவது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், பத்ரு போரில் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற பிறகு இது அதிகரித்தது. இவ்வாறு கவிதை பாடுவது, அவர்களை ஏசுவது, சஹாபாக்களை பேசுவது. மேலும் அவன் இதோடு நிறுத்திவிடவில்லை, மக்காவிற்கு சென்று அங்குள்ள இணை வைப்பாளர்களுடன் தங்கினான், நபியையும் சஹாபாக்களையும் இகழ்ந்து பாடினான். மேலும் முஸ்லிம் பெண்களை வர்ணித்து ஆபாசமாக கவிதை பாடி அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான். முஃமினாத்துகளை, சஹாபிய பெண்மணிகளை, சஹாபாக்களின் மனைவிகளை, முஸ்லிம் பெண்மணிகளை ஆபாசமாக வர்ணித்து கவிதை பாடிக்கொண்டிருந்தான் மக்காவில். மேலும் இந்த குற்றவாளி பல அட்டூழியங்களை செய்தான். அவன் சென்று குறைஷிகளையும் அவர்களின் தெய்வங்களையும் புகழ்ந்தான். மேலும் இப்னு ஹிஷாம் அஸ்-ஸுஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பை, பனு நதீர் கூட்டத்தை சேர்ந்த யூதனான கஅப் இப்னு அஷ்ரஃப் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதைகளால் இகழ்ந்து தொல்லை கொடுத்து வந்தான். இவன் யூதன், மறந்து விடாதீர்கள். அரபி யூதன், அரபி யூதன், அரபு கோத்திரத்தில் இருந்த யூதன். அவர் குறைஷிகளிடம் சென்று நபிக்கு எதிராக அவர்கள் உதவியை நாடினார். மேலும் அப்போது அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் அவனிடம் கேட்டார்கள், நான் உன்னிடம் கேட்கிறேன் கஅபே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது எங்கள் மார்க்கமா அல்லது முஹம்மது மற்றும் அவர்கள் தோழர்களின் மார்க்கமா? இதில் என்ன தலீல், இதில் என்ன ஆதாரம்? கொள்கை ரீதியான ஒரு ஆதாரம் இருக்கிறது.
அதாவது அபூ சுஃபியான் பின் ஹர்ப் என்ற ஒரு காஃபிர், அவர் கஅப் இப்னு அஷ்ரஃபிடம் கேட்கிறார், கஅபே, நான் உன்னிடம் கேட்கிறேன், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது எங்கள் மார்க்கமா அல்லது முகமது மற்றவன் தோழர்கள் மார்க்கமா? அப்படி என்றால் இரண்டு சாராரும் யாரை பற்றி பேசுகிறார்கள்? அல்லாஹ் பற்றி. ஆனால் இரண்டு மார்க்கமாக யார் பார்க்கிறார்? மக்கா காஃபிர்கள் பார்க்கிறார்கள். ஏன்? ஏத்துக்கலையா? அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன அது கொள்கை? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். எவ்வளவு தெளிவான ஆதாரம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அல்லாஹ்வை பொதுவாக வைத்து விட்டார்கள், ரப்பை பொதுவாக வைத்துவிட்டு கேட்டுக்கொள்கிறார்கள் மாறி மாறி. அல்லாஹ்விற்கு விருப்பமானது எங்களுடைய மார்க்கமா அல்லது முகமது மற்றும் தோழர்கள் இருக்கக்கூடிய மார்க்கமா? அப்படி என்றால் இரண்டு பேரும் அல்லாஹ், இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இணை வைப்பு. என்ன இணை வைப்பு? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள நீங்கள் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் நீங்கள் தர வேண்டும். அழைத்தால் அல்லாஹ்வை மட்டுமே தான் அழைக்க வேண்டும். உதவி தேடினால் அல்லாஹ்வை மட்டுமே தான் உதவி தேட வேண்டும் என்ற இந்த கொள்கையை அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்தார்கள். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். இதை ஏற்க மாட்டோம். நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், மற்றவர்களையும் வணங்குவோம். சுப்ஹானல்லாஹ். இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? இன்று நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்று நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றன? அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்போம், அப்துல் காதர் ஜீலானியிடம் கேட்போம். என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்போம், ஷாஹுல் அமீதிடம் கேட்போம். ஏதாவது ஒரு வித்தியாசம் இல்லை. இதை வேண்டாம், அல்லாஹ்விடம் மட்டுமே கேளுங்கள் என்று சொன்னால் நபியுடைய அழைப்பு, நபி அவர்களின் அழைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கேட்கிறார்கள். அல்லாஹ்விற்கு விருப்பமானது எங்களுடைய மார்க்கமா அவருடைய மார்க்கமா? ஏதோ அல்லாஹ் என்பவனை யார் என்று தெரியாத மக்களிடம் வந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அவர்கள் காஃபிர்கள் என்று அப்பாவி மக்களை ஏமாற்றுகிறீர்களே. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? உங்கள் அழைப்பு பணியில் ஷிர்க்குடைய விஷயத்தில் மக்களை மூடி மறைக்கிறீர்களே. அவர்கள் கொள்கை என்ன என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தார்கள் என்று சொல்லுகிறீர்களே. என்ன மறுத்தார்கள்? அப்படி என்றால் இந்த ஹதீஸ் என்ன எதை காட்டுகிறது? அல்லாஹ்விற்கு விருப்பமானது எங்கள் மார்க்கமா முகமதின் மார்க்கமா முகமதின் தூதரின் மார்க்கமா என்று கேட்டால் அல்லாஹ்வை நடுவில் வைத்து பேசுகிறார்களே. இது எந்த அல்லாஹ்வை மறுத்தார்கள்? மக்கா காஃபிர்கள் எந்த அல்லாஹ்வை மறுத்தார்கள்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறானே சூரத்து யூனுஸிலே, உங்களுக்கு வானத்தில் இருந்து மலையை பொழிய செய்பவன் யார், மனநிக்க செய்வன் உயிருள்ளவருக்கு தருபவன் யார் என்று அனைத்தையும் கேட்டதற்கு ஒரே பதில் அவர்கள் அல்லாஹ் தான் என்று பதில் கூறுவார். நபியே, அப்படி என்றால் சொல்லுங்கள், அப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள மாட்டீர்களா? இத்தனைக்கும் அல்லாஹ் என்று பதில் கூறி அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்களா? இந்த அடிப்படையை இன்று தமிழகத்தில் 80% மக்களுக்கு சென்று போய் சேருவதில்லை. தமிழ்நாட்டில் அதிகமாக நம் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் என்ற இந்த பள்ளி வாசல்களில் மக்களை இன்னும் இந்த விஷயத்தில் மக்களை திரித்து மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு பணியை தான் மக்களை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மக்களுக்கு நேர்வழியை செலுத்துவானா? அல்லாஹ் நிறைய தௌஹீத் இல்லாமல் எதுவும் இல்லை. வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே தர வேண்டும் என்ற இந்த ஊர்தின நியத்தை தாண்டி நம் இஸ்லாத்தில் வேறு எந்த விஷயம் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். சரி, கஅப் இப்னு அஷ்ரஃபின் விஷயத்திற்கு வருவோம். அதற்கு இவ்வாறு கேட்டதற்கு என்ன சொல்கிறான் கவனியுங்கள். அதாவது, உன் பார்வையில் யார் நேர்வழியிலும் சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள்? யார் கேட்கிறார்? அவரே கேட்கிறார். அபூ சுஃபியான் பின் ஹர்ப் அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விற்கு நெருக்கமான மார்க்கம் நாங்களா இல்லது அவர்களா? உன் பார்வையில் யார் நேர்வழிக்கும் சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள்? எங்களை பார், நாங்கள் கொழுத்த ஒட்டகங்களை அறுக்கிறோம்,
பால் புகட்டுகிறோம், வறுமையால் குளிர்காற்று வீசும் காலத்தில் கூட நாங்கள் விருந்தளிக்கிறோம். பாருங்கள், சத்தியத்தில் இருப்பதற்கு வறுமையின்மை ஒரு காரணம் காட்ட முடியுமா? அவர் பாருங்கள், அபூ சுஃபியான் பின் ஹர்ப் என்ன கேட்கிறார்கள் என்றால், என்ன சொல்கிறார்கள், எங்களை பார்க்க நாங்கள் கொழுத்த ஒட்டகங்களை அறுக்கிறோம், மேலும் நாங்கள் பால் புகட்டுகிறோம், வறுமையில் குளிர்காற்று வீசிக் கொண்டிருக்கும் மக்காவில் அந்த நேரத்தில் கூட நாங்கள் விருந்தளிக்கிறோம். இப்போது சொல், யார் சத்தியத்தில் உள்ளவர்கள், நாங்களா அவர்களா என்று கேட்டதற்கு காப் அவர்கள் சொல்கிறான், நீங்கள் தான் அவர்களை விட நேர்வழியில் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்களை விட நேர்வழியிலும் சத்தியத்தில் இருக்கிறீர்கள் என்று. இவ்வாறு பத்ர் போர் முடிந்த அந்த காலகட்டம் அல்லாஹ்வின் அடியார்களே சாதாரண விஷயம் அல்ல. மிகவும் மிகவும் முக்கியமான சூழல்கள் ஆரம்பமாகிவிட்டன இஸ்லாத்தில். அந்த நேரத்தில் கஅப் இப்னு அஷ்ரஃப் செய்தது பெரும் துன்பங்கள், பெரும் துயரங்கள். இதில் தான் கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எந்த அளவிற்கு செய்தார்கள் என்றால், இணை வைப்பாளர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் போரிடுவதற்கு தயார்படுத்திவிட்டு தனது பகையும் நிகழ்ச்சியும் பகிரங்கமாக அறிவித்துமாறு திரும்பினான். பகையை பகிரங்கப்படுத்தினான். முஹம்மதிடம் நான் போர் புரிகிறேன், முஹம்மதை நான் எதிர்க்க போகிறேன் என்று. இவ்வாறு அப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப் தொல்லையில் இருந்து நம்மை காக்க யார் முன் வருவார்? அப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த கஅப் இப்னு அஷ்ரஃபின் தொல்லையில் இருந்து நம்மை காக்க யார் வருவார்? இந்த தொல்லையிலிருந்து நம்மை விடுப்பவர் யாராக இருப்பார் என்று கேட்கிறார்கள். எப்போது அவன் அறிவிக்கிறானோ, அவன் நம் மீதான பகையும் நிகழ்ச்சியும் வெளிப்படையாக்கி விட்டான், குறைஷிகளிடம் சென்று நமக்காக எதிராக அவர்களை ஒன்றிணைத்துள்ளான், அல்லாஹ் இதை எனக்கு அறிவித்து கொடுத்து விட்டான், இவனுடைய தொல்லையிலிருந்து யார் நம்மை விடுவிப்பார் என்று கேட்டதற்கு, அவன் குறைஷிகள் நம் மீது படையெடுத்து வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். பிறகு அவன் விஷயத்தில் அல்லாஹ் இறக்கி அருளிய வசனத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்தை விலக்கி அருளினான். என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத், மேலும் அவர்கள் சிலைகளையும் ஷைத்தான்களையும் நம்பினார்கள். மேலும் நிராகரிப்பவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களை விட இவர்களே நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் தான் இதை தான் என்ன சொன்னான், கஅப் இப்னு அஷ்ரஃப் அந்த மக்களுக்கு சொன்னது, நீங்கள் தான் நேரான பாதையில் இருக்கிறீர்கள் என்று மக்கா காஃபிர்களை பார்த்து சொன்னான். மேலும் கஅப் இப்னு அஷ்ரஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதைகளால் இகழ்ந்தும் குறைஷி காஃபிர்களை அவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு வந்தான். நபி அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்கு முஸ்லிம்கள் சிலைகளை வணங்கும் முஷ்ரிக்கீகள் மற்றும் யூதர்கள் பல்வேறு தரப்பினர் கலந்து வாழ்ந்தனர். அவர்களுக்கும் அவர்கள் தோழர்களுக்கும் சொல்லல்லா துணையரங்களை தந்தான். இதன் காரணமாக கடைசியாக அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கடைசியாக அவன் கொல்லப்பட்டான். மேலும் ஷேக் அரஃபாத் இந்த இடத்துல மிக முக்கியமாக சொல்கிறார், கஅப் இப்னு அஷ்ரஃப் எந்த ஒப்பந்தத்திலும் இருக்கவில்லை. கஅப் இப்னு அஷ்ரஃப் இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள், இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பதிலாக ஷேக் அரஃபாத் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறார்கள், கஅப் இப்னு அஷ்ரஃப் எந்த ஒப்பந்தத்திலும் இருக்கவில்லை, அல்லது அவன் இஸ்லாமிய ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட குடிமகனாகவும் அவன் இருக்கவில்லை. அஹ்லு திம்ம என்று சொல்வோம், பாதுகாக்கப்பட்ட குடிமகன். எப்போது எவ்வாறு மதீனாவில் யூதர்கள் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த குடிமகனுடைய அந்த ஒப்பந்தத்தில் இருந்தார்களோ அந்த ஒப்பந்தத்திலும் அவன் இருக்கவில்லை. அவர்களை அல்லாஹ் அனைத்து விதமான சந்தேகங்கள் மற்றும் இழிவுகளை விட்டும் தூய்மைப்படுத்தினான். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான இப்படிப்பட்ட அழுக்கான விஷயங்களில் செய்வதற்கு அப்பாற்பட்டவர்கள் நபி அவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். மேலும் கவனியுங்கள், அபூ சுஃபியான் நாம் ஏற்கனவே கூறினோம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஹிரக்கல் மன்னரிடம் கூறியதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நபி அவர்கள் மோசடி செய்வார்கள் என்று கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? அபூ சுஃபியான் இல்லை என்று பதிலளித்தார்கள். ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் நபி அவர்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை கஅப் செய்த குற்றங்கள் பாருங்கள். முஸ்லிம்களை திட்டினான், இஸ்லாத்தை பழித்தான், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் தொல்லை கொடுத்தான். மேலும் குறைஷிகள் சிலைகளை புகழ்ந்து தள்ளி அவர்கள் மார்க்கமே உண்மையானது என்று சொன்னான். பெண்களை ஆபாசமாக வர்ணித்தான், முஸ்லிம் பெண்களை ஆபாசமாக வர்ணித்தான். மோசடி என்றால் என்ன? ஷேக் அவர்கள் கேட்கிறார்கள், ஒருவர் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு அதை மீறுவதே மோசடி. ஆனால் கஅப் இப்னு அஷ்ரஃப் ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு தனது பகையை வெளிப்படையாக அறிவித்தவன். இவ்வளவுக்கு பிறகும் கஅப் மோசடியாக கொல்லப்பட்டான் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்?
மேலும் காபு மோசடியாக கொல்லப்பட்டார் என்று சொல்வது ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்பதை இந்த இரண்டு முக்கிய சம்பவங்களையும் நமக்கு தெளிவாக, இந்த விஷயங்கள் அனைத்தையும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதே போலத்தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அபூ ராஃபி ஸல்லாம் இப்னு அபில் ஹுகைக், இதே போலத்தான் இவர் யார் என்றால், அகல் போரில், அதாவது கஸ்வத்து அல் அஹ்ஸாப், அதாவது அகல் போரில் பல்வேறு கூட்டுப்படைகளை நபிக்கு எதிராக தூண்டிவிட்ட யூதன். இவர் யார்? அபூ ராஃபி என்ற ஒரு யூதன். இந்த அபூ ராஃபி என்ற யூதனும் இதே போலத்தான் பிரச்சனைக்குரியவர். அதாவது அவர்களை கொல்லுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். கூட்டுப்படைகள் தோல்வியுற்று திரும்பிய பிறகு அவன் கைபருக்கு தப்பி ஓடினான். அவனை பிடிப்பதற்காக, அந்த போரிலே நடந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு கைபருக்கு தப்பி ஓடிவிட்டார் இந்த அபூ ராஃபி. அவரை பிடிப்பதற்காக அப்துல்லா இப்னு அதீக் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலான ஒரு சிறு படையை நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தனது கோட்டைக்குள்ளேயே புகுந்து அவனை கொன்றார்கள். மேலும் அஹ்ஸாப் போரில் அல்லாஹ் மூமின்களுக்கு வெற்றி அளித்து குறைஷிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்த போது துரோகியான இந்த யூதன் தண்டிக்கப்படுவதும் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைவதற்காகவே தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ராஃபியை கொல்வதற்கு கட்டளையிட்டார்கள். இதெல்லாம் போர்க்கால யுக்திகள், போர்க்கால அடிப்படைகள். போர்க்கால யுக்திகளில் செய்யக்கூடியதும் எந்த விதமான உடன்படிக்கையும் இல்லாமல், பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்லாமல், எந்த ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படாத மக்கள் இஸ்லாத்திற்கு வெளிப்படையான துன்பங்களை செய்தவர்கள். இந்த கஅப் இப்னு அஷ்ரஃப், அபூ ராஃபி, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இவ்வளவு துன்பங்களை செய்தவர்களுக்கு போர்க்கால அடிப்படையிலும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், கங்கணம் கட்டி நிற்கக்கூடியவர்களை கொல்வதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டதும் மோசடி செய்வதும் ஒன்றா? மோசடி என்றால் நபியை நம்பப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலே இந்த நபி எனக்கு வாக்களித்தார்கள் என்னை கொல்ல மாட்டேன் என்று. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒருபோதும் மோசடிக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாருங்கள், இதே போலத்தான் ஹாலித் இப்னு சுஃபியான் அல் ஹுதலி, இவரும் முக்கியமான ஒருவர். ஹாலித் இப்னு சுஃபியான் அல் ஹுதலி, எவ்வாறு நாம் இவரை பார்த்தோமோ கஅப் இப்னு அஷ்ரஃப், அதே போல அபூ ராஃபி அல் ஹுகைக், அதே போலத்தான் ஹாலித் இப்னு சுஃபியான் அல் ஹுதலி. இவர் யார்? உஹுத் போருக்கு பிறகு, நமக்கு எல்லாம் தெரியும், உஹுத் போர் நடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய டென்ஷன், மிகப்பெரிய சர்ச்சைகள். ஏனெனில் சற்று வலுவிழந்த நிலை அல்லது ஒரு தோல்வி கண்ட நிலை, ஏறத்தாழ ஒரு தோல்வி கண்ட நிலை தான். என்ன? உஹுத் போரில் என்ன நடந்தது? உஹுத் போரில் பல உயிர் சேதங்கள். யாருடைய உயிர் சேதம்? யாரை இழந்தோம் என்று வரலாறை, சுப்ஹானல்லாஹ், யாருடைய வரலாறை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய வரலாறை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கூடிய இந்த சமூகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் தூரமாக இருப்பது அல்லாஹ்வின் அடியார்கள் இது ஆகமானதல்ல. உஹுத் போரில் இருந்தவர்கள் யார்? ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதருடைய பற்கள் உடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த உஹுத் போருக்கு பிறகு நபி அவர்களுக்கு எதிராக படைகளை திரட்டி கொண்டிருந்த இந்த ஹாலித் இப்னு சுஃபியான் அல் ஹுதலி இப்னு உபைஹ் என்பவரை கொல்லுமாறு அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள், அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்கள் நபி அவர்கள் கட்டளையின்படி சென்று ஹாலித் இப்னு சுஃபியானை கொன்றார்கள். இவ்வாறே ஒப்பந்தத்தை முறித்து நபி அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் எதிராக மக்களை தூண்டிவிடுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் இதுவே தண்டனையாக இருந்தன. ஒப்பந்தத்தை போடுவார்கள், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை அவரே முறிப்பார்கள் என்றாலும் நபி அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள். ஒப்பந்தத்தை நபி அவர்கள் மீறவில்லை, மாறாக மீறினவர்கள் யார்? ஒப்பந்தத்தில் இருப்பவர்கள். ஒப்பந்தத்தை ஒரு பகடாக பயன்படுத்தி அந்த ஒப்பந்தத்தை மீறினவர்களுக்கு என்ன பதில்? இது ஒருபோதும் ஒப்பந்தத்தை மீறினதாக வராது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒப்பந்த மீறுதலுக்கும் மோசடி செய்வதற்கும் அப்பாற்பட்டவர்கள் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அடுத்ததாக இந்த வாக்குறுதி நிறைவேற்றல், இந்த அழகிய பண்பு இதோடு முடிவடைகின்றது. அடுத்த பண்பு, அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டு முழுமையாக விலகி இருத்தல். நாம்
அல்லாஹ்வின் தூதருடைய மாபெரும் பண்புகளில் ஒன்று அல்லாஹ்வின் அடியார், இது 8வது பண்பாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாபெரும் பண்பு, அல்லாஹ் தடுத்த, அதாவது அனைத்து ஹராமிலிருந்தும் தன்னை முழுமையாக தடுத்து கொண்டவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான ஒரு பண்பு. அறிஞர் அவர்கள் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தடுத்தவை அனைத்தையும் விட்டு தூய்மையாக முற்றிலுமாக விலகி இருத்தல் தான் நபி அவரின் மற்ற முக்கியமான ஒரு குணாதிசயங்களில் ஒன்று. மேலும் இதற்கு ஷேக் அரஃபாத் விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பதும் பேணுதலாக நடப்பதும் சந்தேகத்திற்குரிய விஷயங்களை ஹராமை விட்டு விலகுவதல்ல, ஹராமை மட்டும் விட்டு விலகுவது மட்டுமல்ல, சந்தேகத்திற்குரிய விஷயங்களை, சுபஹாத்துகளை தவிர்ப்பதும் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும். ஏனெனில் யார் சந்தேகமானவற்றை தவிர்க்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தையும் தனது கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆம் அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும்? எத்தனை சந்தேகமான விஷயங்களில் ஒரு படி முன் சென்றிருக்கிறீர்களா, அல்லது அதை வேண்டாம் என்று விட்டு பின் சென்றிருக்கிறீர்களா? வேண்டாம் என்று விட்டு விடுவதுதான் சரியானதும் ஆகுமானதும். இல்லை பரவாயில்லை சந்தேகமாக இருக்கிறது என்று முன் செல்வது அது ஹராம். அது கிட்டத்தட்ட அவர் ஹராமில் விழுந்தவர் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக இந்த ஹலால் எதெல்லாம் அல்லாஹ் அனுமதித்தான் என்பது தெளிவானது. நிச்சயமாக இந்த ஹராம், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா முத்தஷாபிஹாத். இந்த ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. இதற்கு இரண்டிற்கும் இடையில் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் உள்ளன. இது ஹராமா இது ஹலாலா என்பது தெரியாது. இந்த இரண்டிற்கும் மத்தியில் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் உள்ளன. அவற்றை மக்கள் பெரும்பாலானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சந்தேகத்திற்குரியவற்றை தவிர்த்துக் கொள்கிறாரோ, யார் சந்தேகத்திற்குரிய விஷயத்தை தவிர்த்துக் கொள்கிறாரோ அவர் தனது மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். சந்தேகத்திற்குரிய விஷயங்களை நெருங்க மாட்டார். ஏனெனில் சந்தேகம் அது ஹலால் என்று எனக்கு தெரியும் வரை நான் அதை நெருங்க மாட்டேன். அது ஹலால் என்று நான் அறியும் வரை நான் அதை உண்ண மாட்டேன், அல்லது நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன், நான் அந்த செயலை செய்ய மாட்டேன். சரி, கவனியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவர் தனது மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்து, யார் சந்தேகத்திற்குரியவர்களை விழுகிறாரோ அவர் வேலிக்கு அருகே ஆடு மேய்ப்பனை போன்றவர். அவர் அந்த வேலிக்கு அத்துமீறி நுழைய வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை ஒவ்வொரு அரசனுக்கும் தான். யார், கவனியுங்கள், யார் சந்தேகத்திற்குரிய விஷயத்தை செய்து விடுகிறாரோ அவர் கிட்டத்தட்ட ஹராமில் விழுந்தவர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சந்தேகத்திற்குரிய விஷயங்களை செய்பவர் ஹராமை செய்தவர் போலதான். ஆனால் அதை செய்யாமல் இருப்பவர் அவர் தன் மார்க்கத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கு அல்லாஹ் சொல்லும் அழகிய ஊமையை குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அதாவது ஒவ்வொரு ஆடு மேய்ப்பவருக்கும் ஒரு வேலிக்கு அருகிலே ஆடு மேய்ப்பவர் போன்றவர். அதாவது அந்த வேலிக்கு அத்துமீறாமல், ஏனெனில் ஆடு மேய்ப்பது என்பது தனக்குரிய வேலியை மட்டும்தான் ஆடு மேய்க்க வேண்டும், அது உழுது பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய ஆடைக்கு அவர் சென்று விட்டால் இதுவா அல்லது அதுவா என்ற சந்தேகம், இது நம்முடைய இடமா அல்லது நம்முடைய இடம் இல்லையா என்ற அந்த சந்தேகம் வந்தால் அதில் செல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி சென்று விட்டார் என்றால் அவர் அந்த தவறான விஷயம் செய்து விட்டார் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை உண்டு. கவனியுங்கள், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒவ்வொரு உதவியாளருக்கும் ஒரு எல்லை உண்டு. நமக்கும் ஒரு எல்லை இருக்கிறது மார்க்கத்தில். பூமியில் அல்லாஹ்வின் எல்லை அவனால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியங்களாகும். நம்மளுடைய எல்லை தடுக்கப்பட்ட ஹராமான அந்த காரியங்களால் உருவான எல்லை, அவனால் தடுக்கப்பட்ட காரியங்களாகும். எச்சரிக்கை, உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது. அல்லாஹ்வின் அடியார்களை, கடைசியாக அல்லாஹ் அந்த கல்வை பற்றி பேசுகிறார்கள். ஒரு சதை துண்டு உள்ளது, அதை சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அதே ஒரு சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். என்ன சதை துண்டு? அது என்ன உறுப்பது? இதயம். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, சந்தேகத்திற்குரிய விஷயத்தை சாதாரணமாக எடுக்காதீர்கள். சந்தேகத்திற்குரிய விஷயத்தை மிகவும், இன்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, இந்த விஷயத்தில் மிகவும் தூரமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எடுத்துக்காட்டை பாருங்கள். ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பவம். ஒருமுறை சிறுவராக இருந்த ஹசன் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து உண்ண முயன்ற போது நபி அவர்கள் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் என்றால் துப்பு துப்பு என்று கூறினார்கள். அதை தடுத்தார்கள்.
அது சதக்கா செய்யப்பட்ட பொருளாக இருக்கலாம் என்று அவர்கள் அஞ்சியதால் அதை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலிருந்து அகற்றினார்கள். ஏனெனில் நபியின் குடும்பத்தினர்களுக்கு சதக்கா உண்பது ஹராம். உள்ளே சென்ற ஒரு சிறுவர் உள்ளே சென்ற அந்த பேரித்தம்பழத்தை என்று துப்பு என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார் என்றால் இதுதான் அந்த பேணுதல். அது ஹலாலாக கூட இருக்கலாம், ஆனால் அப்படி இருந்து விடும். நாம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம் அல்லவா, அல்லாஹ் தூதருக்கு தூக்கமின்மையானது. காரணம் என்ன? அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டார்கள். ஒருவேளை அது சதக்காவுடைய, பாருங்கள் உணவில் பாருங்கள், சதக்காவுடைய உணவாக இருக்குமா இல்லையா? உணவில் இவ்வளவு ஹலாலை பார்க்கிறார்கள் அல்லாஹ் தூதர். நாம் என்ன ஹலாலை பார்க்கிறோம்? நம்முடைய உணவில் நாம் என்ன ஹலாலை பார்க்கிறோம்? தெளிவாக, திட்ட தெளிவாக ஹலால் இல்லை, ஹலால் இல்லை என்று முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய உணவகங்கள் என்று தெரிந்து அங்கு போய் உண்ணுகிறோம் என்றால், அங்கு போய் நாம் பருகுகிறோம் என்றால், அங்கு போய் நாம் மாமிசங்களை உண்கிறோம் என்றால் நம்ம என்னவென்று சொல்வது? ஹலால் இல்லை என்று தெளிவாக இருக்கிறது. நாம் இங்கு ஹலாலை பற்றியே பேசவில்லை, இங்கு ஹலாலை பற்றி பேசவில்லை, அல்லது உரிமையாளர் இது ஹலால் தான் என்று சொல்பவர்களை பற்றி எல்லாம் பேசவில்லை. அதெல்லாம் அடுத்த கட்டம். நாம் இங்கு பேசுவது யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் ரிவ்யூவை போடுபவர்கள். முஸ்லீம்கள் என்று அவர் ரிவ்யூவை போடுகிறார், அவர் வியாபாரமாக பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லா உணவகங்களையும் போய் உணவுகளை உண்ணுகிறார். அவர்களை ஒரு மனிதர் முஸ்லிம் பின்தொடர்கிறான் என்றால், ஐவேளை தொழுகக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு தொழுகையாளி இந்த யூடியூபிலும் இன்ஸ்டாகிராம் வரக்கூடிய பிழைப்பு நடத்தக்கூடியவர்களை பின்பற்றி அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் போய் உண்ணுகிறீர்களே, நமக்கு வெட்கம் வேண்டாமா? முக்கியமாக இளைஞர்களை பற்றி கேட்கிறேன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? ஒரு பேரித்தம்பழம், பேரித்தம்பழம் மாமிசம் அல்ல, அது ஒரு பேரித்தம்பழம். அது ஹலாலா ஹராமா என்பதை, அது சதக்காவுடைய உணவா அல்லது அல்லாத உணவா என்பது எனக்கு தெரியவில்லை என்று தூக்கத்தை தொலைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனான ஹசன் அவர்களை உண்ணாதே என்று தடுக்கிறார்கள். ஆனால் இன்று நாம் எந்த ஹலால் என்பதற்கு சம்மதமில்லாத உணவகங்கள் என்று முஸ்லிம்கள் போய் உண்ணுகிறார்கள். KFCயில் உண்ணுகிறீர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டாமா? உங்களுக்கு அவன் சொன்னானா இது ஹலால் என்று? இந்த KFC ஹலால் என்று உங்களிடம் சொன்னானா? நாங்கள் ஹலாலாக நாங்கள் முஸ்லிம்களை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய இந்தியா முழுவதும் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவை, நாங்கள் இந்த கறிகளை முஸ்லிம்களை மட்டும் தான் நாங்கள் வைத்து அறுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று உங்களிடம் சொன்னானா? இதையெல்லாம் பார்க்காமல் என்ன பேணுதலில் வாழ்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே? என்ன பேணுதலில் வாழ்கிறோம்? அல்லாஹ் தூதருடைய குணாதிசயங்களில் ஒன்றாக இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் தடுத்த அனைத்திலிருந்தும் தூரமாக இருப்பது. என்ன குணாதிசயத்தில் வாழ்கிறோம்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம் உணவக உரிமையாளர்களே, முஸ்லிம்களே, உணவக உரிமையாளர்களே, ஃபத்தகுல்லாஹ், மாபெரும் அமானிதத்தை சுமக்கிறீர்கள், மாபெரும் அமானத்தை சுமக்கிறீர்கள். ஏன் உணவகங்கள் மட்டுமல்ல, இன்று நம் தெருக்கோடிகளில் தெருவீதிகளில் கடைகளை வைத்திருப்பவர்கள் ஹலால் என்று சொல்லி அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறிக்கிறாரா இல்ல என்பது கூட தேவையில்லை. உரிமையாளராக நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் கடையில் வேலை செய்பவரோ அவர் முஸ்லீமா முஸ்லீம் இல்ல என்ற அளவிற்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறார்கள் என்று கோழியை வாங்க போனால் ஓதி அறிக்கிறார்கள் பார்த்தால் கூட வாயில எந்த முணுமுணுப்பும் இருக்க மாட்டேங்கின்றது. எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்றால், நானே அறுத்துக் கொள்கிறேன், கொடுங்கள் என்றுதான் அறுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே அறுத்துக் கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் அறுத்துக் கொள்கிறேன் என்றால் விட்டு விடுகிறார்கள், அந்த வேலையும் எனக்கு மிச்சம் என்று. இந்த நிலை இப்படியே போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம்கள் என்று தெளிவாக பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஹலாலான முறையில் அறுக்காமல் இவ்வாறு போகுது என்றால் நாமே அறுத்துக் கொள்ள வேண்டியதுதான் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்று அச்சமாக இருக்கிறது. இலகுவான காரியங்களை, வாழ்க்கையின் இலகுவான காரியங்களை கூட கஷ்டமாக ஆக்கக்கூடிய நேரம் ஆகிவிட்டது. பெருவாரியாக முஸ்லிம் நாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த தொல்லை இல்லை, நமக்குத்தான் இந்த தொல்லையா? இதையெல்லாம் ரெகுலேட் செய்வதவர்கள் யார்?
இவ்வாறெல்லாம் ஓதாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக அவர்களுக்கு அபராதத்தை விதிக்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது, நாடுகளும் இருக்கிறது. அவர்களுக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுபவர்களும் இருக்கிறது. அவர்களுக்கு உரிமையை ரத்து செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நமக்குள் செய்பவர்கள் யாரும் இல்லையே. இந்த பேணுதலை எங்கே வைத்துக் கொள்கிறீர்கள்? எல்லா உணவுகளையும் போய் உண்டு விடுவீர்களா? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? அப்படித்தான் அந்த உணவா உங்களுக்கு? ஃபத்தகுல்லாஹ், ஹலால் என்பதை தெளிவாக இல்லை என்றிருக்கிறார்கள். அதே போலத்தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் வழியில் விழுந்து கிடந்த பேரிச்சம்பழத்தை கண்டார்கள். அப்போது இது சதக்காக இருக்குமோ என்று எனக்கு அச்சம் மட்டும் இல்லை என்றால் இதை நான் உண்டு இருப்பேன் என்று கூறினார்கள். நபி அவர்கள் பேணுதலை பாருங்கள் எந்த அளவிற்கு என்றால், ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் இன்று முஃப்தி தியாருல் மம்லக்கா சவுதி அரேபியாவுடைய இன்று தலைமை முஃப்தியாக இன்று பொறுப்பில் இருக்கக்கூடிய ஷேக் ஃபௌசான் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாட்டிலே சொல்கிறார்கள், பிரேசிலில் இருந்து வரக்கூடிய கோழிகளை உண்ண வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நம் ஊரில் அறுக்கப்படக்கூடிய உணவுகளை, உள்ளூரிலிருந்து தயாரிக்கக்கூடிய உணவுகளை உண்ணுங்கள். பிரேசிலில் இருந்து வரக்கூடியது நமக்கு தெரியாது. அவர்கள் என்னதான் ஹலால் சர்டிபிகேட்டை வைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு பேணுதல் வேண்டும், உங்களுக்கு திருப்தி இல்லவில்லை என்றால் அரசாங்கத்திலிருந்து எங்கள் ஆட்களை அனுப்பி அதற்கான விஷயத்தை செய்து, ஏனெனில் கோழி கொள்முதல் என்பது, பவுல்ட்ரி கொள்முதல் என்பது உலகத்தில் அதிகமான இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்று என்றால் அது பிரேசிலில் இருந்து தான் அதிகமான கோழிகள் உலகெங்கும் உற்பத்தியாகி உலகெங்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அப்படிப்பட்ட இடம். ஆனால் ஷேக் ஃபௌசானுடைய சந்தேகம் நியாயமானது, உலமாக்களின் சந்தேகம் நியாயமானது இந்த தரப்பில் இருப்பவர்கள். ஏனெனில் இஸ்லாம் என்பது இல்லாத ஒரு நாடு பிரேசில். இஸ்லாமே இல்லாத ஒரு நாடு. பள்ளிகளே 2 அல்லது 3 பள்ளிகள் தான் இருக்கும் என்ற நிலையில் இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் கூட, நம்முடைய ஜாமியாவுடைய பல்கலைக்கழகத்தில் கூட பிரேசிலில் இருந்து இருக்கக்கூடிய மாணவர்களை கையை விட்டு கூட எண்ண முடியாது. அந்த அளவிற்கு தான் குறைவாகவே இஸ்லாமுடைய அங்கிருந்து பெரும்பாலான கோழிகள் இறக்குமதி ஆகுது என்றால் ஒரு மனிதர் பயப்பட வேண்டாமா? ஒரு மனிதர் பயப்பட வேண்டாமா? இதை ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள். இறக்குமதியா அங்கிருந்து உண்ணுவதை, அங்கிருந்து வருவதை விட என்னதான் அவர்கள் ஹலால் என்று ஒரு அங்கீகாரத்தை இங்கிருப்பவர்களை வழங்கினாலும் நீங்கள் சிறப்பு உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் எங்கே வரும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. முஸ்லீம்கள் என்று நம்பி வாங்குகிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஆனால் இந்த விஷயங்கள் இன்று அதிகமாக ஆபத்தான நிலைக்கு செல்ல எந்த அளவிற்கு என்றால், நாம் எல்லோரையும் அழைத்து பேசவனே நேரம் வந்துவிட்டது என்பது போல் இருக்கிறது. எல்லா முஸ்லிம் கடை உரிமையாளர்களையும், உணவகங்கள் வைத்திருப்பவர்கள், கறிக்கடைகள் வைத்திருப்பவர்கள், கோழிக்கடை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு அமர்விற்கு அவர்களை அழைத்து ஒரு சிறிய உரையாடல்களை பேசி அவர்கள் உபதேசம் செய்யக்கூடிய தேவை வந்துவிட்டதோ என்று நான் நினைக்கின்றேன். இனி அன்ற அளவிற்கு முஸ்லிம்களின் அமானிதம் சம்பந்தப்பட்ட விஷயம், கண்ணை மூடிக்கொண்டு முஸ்லிம்கள் என்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கறிகளையும் உணவகங்களையும் உண்ணுகிறார்கள். நம் கடை தானே, பாய் கடை தானே, அந்த கடை தானே, நம்பாலு தானே, நம்பால் என்று உண்ணுகிறோம். ஆனால் எட்டி பார்த்தால் சுகுணா சிக்கன் என்று வருகிறது, சாந்தி சிக்கன் என்று வருகிறது. எந்த சாந்தி சிக்கன்? எங்கு இஸ்லாம் முஸ்லிம் பெயர்களை சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி எல்லாம் யார் இருக்கிறார்கள்? எந்த சாந்தியில் யார் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? உறுதியோடு இருக்கிறீர்களா? எவ்வாறு நியாயப்படுத்த முடியும்? எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ்வின் அடியார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஹலாலுடைய விஷயம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலைக்கு தான் என்று தள்ளப்பட்டு விட்டது என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வே போதுமானவன். மிகவும் ஆபத்தான விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டில். கவனம் தேவை. உணவில் இவ்வளவு பிரச்சனை. ஆமாம், நாம் இருக்கக்கூடிய நாடு அப்படித்தான், இப்படித்தான் இருக்கும். முஸ்லிம்கள் எப்போதும் மற்ற நாடுகளை விட முஸ்லிம்கள் நாம் குறைந்த நிலையில் வாழக்கூடிய நாடுகளில் நமக்கு இன்னும் இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து வாழ்வத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவனமாக இருங்கள். அப்படி இலகுவாக வாழ்ந்து விடுகிறோம் என்று நினைத்து விடாதீர்கள் அவன் அடியார்களே. எங்கிருந்து வருகிறது என்ற இந்த மாமிச விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும்
அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஒரு முஸ்லிம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தீமைகளை விட்டு விலகி இருப்பதும் கடமை என்பதிலே எந்த சந்தேகம் இருக்காமல் அதை விட்டுவிட வேண்டும். இவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதருடைய பேணுதல் இருந்தது. சரி, அடுத்து கடைசியாக 9வது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய குணாதிசயங்களில் ஒன்று அண்டை வீட்டாருடன் அழகிய முறையில் நடத்தல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் உன்னதமான நற்பண்புகளில் ஒன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அண்டை வீட்டார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள். சற்று ஒரே கேள்வி, நம் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு 30 வினாடி நேரம் தருகிறேன். நம் அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறோமா? கவனியுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு அதிகமாக அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஜிப்ரீல் எனக்கு அண்டை வீட்டாரிடம், அண்டை வீட்டார் ஒவ்வொரு வீட்டுக்கும் அண்டை வீடு இருக்கும், கவனித்துக் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு அறிவுரை கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறார், எந்த அளவுக்கு என்றால் அண்டை வீட்டுக்காரர்களை வாரிசுதாரர்களாக சொத்தில் பங்கு பெறுவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவானோ என்று நான் நினைக்கும் அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தில் அறிவுரை செய்தார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு. எந்த அளவிற்கு? சொத்தில் பங்கு பெறுபவர்கள் அளவிற்கு, வாரிசை உடைய அளவிற்கு. எங்க இருக்கிறோம்? என்ன அண்டை வீட்டாருடன் உறவை பேணுகிறோமா? குறைந்தபட்சம் சலாம் என்று சொல்கிறேன். ஏன் குறைந்தபட்ச சலாம்? ஏனெனில் கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களின் வாழ்க்கையும் எவ்வாறு இருந்தது என்று கவனியுங்கள். மேலும் அல்லாஹ் சூரத்து நிசாவிலே 36வது வசனத்திலே சொல்கிறான், கவனித்துக் கொள்ளுங்கள். அண்டை வீட்டார்களிடமும், அவர்களான அண்டை வீட்டார்களிடம், உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்களிடம், அருகில் உள்ளவர்களிடமும் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். மேலும் நபி அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தது, அபூதரே நீங்கள் குழம்பு வைத்தால், கவனியுங்கள், அபூதரே நீங்கள் உணவு சமைத்தால், நீங்கள் குழம்பு வைத்து சமைத்தால் அதில் தண்ணீரை அதிகமாக ஊற்றுங்கள். பிறகு உமது அண்டை வீட்டார்களுக்கு கவனித்து அவர்களுக்கு அதிலிருந்து நன்மையான முறையில் நீங்கள் வழங்குவீராக. என்னைக்காவது பேருக்கு ஆனோ பக்கத்து வீட்டுக்கு? அபூதரே கதவை இழுத்து சாத்து. மாஷா அல்லாஹ், சண்டை ஆரம்பிக்கிறது எல்லாம் பக்கத்து வீட்டுல தான், பிரச்சனை ஆரம்பிக்கிறது எல்லாம் பக்கத்து வீடு தான், பக்கத்து வீட்டுல தான் எல்லா பிரச்சனையே பக்கத்து வீட்டுல தான். அபூதரே உணவு சமைத்தால் அதில் தண்ணீரை கொஞ்சம் அதிகமாக ஊற்று. அதையும் சொல்கிறார் அல்லாஹ்வுடைய நுணுக்கத்தை பாருங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊத்து, கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றுங்கள் அபூதரே, ஊற்றி நன்மையான முறையில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு வழங்குங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இது மட்டுமா? கவனியுங்கள், நபி அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம் பெண்களே ஒரு அண்டை வீட்டார் தனது அண்டை வீட்டாருக்கு வழங்கும் பரிசை, அது ஒரு ஆட்டின் குழம்பாக சிறிய பொருளாக இருந்தாலும் சரியே, அதை ஒருபோதும் இழிவாக கருத வேண்டாம். இங்கே ஆச்சரியம் என்னவென்றால், சிறிதாக கருத வேண்டாம் என்ற ஆச்சரியம் அல்ல நமக்கெல்லாம். ஓ, இப்படி பரிசு வேற கொடுத்துக் கொள்வார்களா? அதுதான் நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதர் இங்கு சொன்னது, ஒரு சிறிய விஷயம் உங்களுக்கு பரிசாக வந்தாலும் அதை நீங்கள் சிறிதாக நினைத்து விட வேண்டாம், சிறியதாக வந்த உதவிகளையும் நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்வது சஹாபாக்களுக்குரிய பாடம். நமக்குரிய பாடம் இங்க என்ன? அதெல்லாம் இரண்டாவது. அதற்கு முன்னாடி அல்லாஹ் இன்னொரு பாடத்தை கற்றுத் தருகிறார்கள் நமக்கு. ஓ, அண்டை வீட்டார்களுக்கு அன்பளிப்பு வேற வழங்கலாமா? அன்பளிப்பா? புரியவில்லையே. கிஃப்டா? பக்கத்து வீட்டுக்காரருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். என்ன கிஃப்ட்? பக்கத்து வீட்டுக்காரன் கிஃப்ட் கொடுக்க போறியா? என்னாச்சு உனக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிஃப்டா? என்னாச்சு உனக்கு? ஏதோ ஆயிடுச்சா? எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் கிஃப்ட் கொடுக்கறீங்க? யார் அவங்க? மாஷா அல்லாஹ். யார் அவங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களையே எங்கு சொத்துல ஒரு பங்கை
கொடுக்கக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி அறிவுரை செஞ்சவங்க தான் அண்டை வீட்டுக்காரர்கள். யார் அவங்கன்னு கேட்டா அவர்களுக்கு பதில் இதுதான். என்ன அண்டை வீட்டுக்காரர்களை பேணுகிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், கவனியுங்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறாரோ அவர் தனது அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்யட்டும், உதவி செய்யட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வியை பார்க்கிறீர்களா? நபி அவர்களிடம் கேட்ட கேள்வியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருக்கு நான் முதலில் பரிசு வழங்க வேண்டும்? என்ன வறுமையில இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? சஹாபாக்களின் வாழ்க்கையின் வறுமை என்பது என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? பரிசு வழங்குவதற்கு இதெல்லாம் ஒரு பாடம். பரிசு வழங்குவதற்கு பொருளாதாரம் தேவையில்லை, பரிசு வழங்குவதற்கு மனம் தேவை. பரிசு வழங்குவதற்கு நியத்து வேண்டும், பரிசு வழங்குவதற்கு அந்த ஈமான் வேண்டும். என்ன வறுமையில் இருந்தவர்கள், என்ன வறுமை நிலையில் இருந்தவர்கள் சஹாபியர்கள், அதுவும் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார்கள், அவர்களில் முதலில் யாருக்கு நான் பரிசளிக்க வேண்டும்? கேள்வி கேள்வி கேள்வி. ஒரு சஹாபி அல்லாஹ் தூதர் மனைவியுடைய கேள்வியை பாருங்கள். அதற்கு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய வாசல் உமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அவருக்கு நீ முதலில் பரிசளி ஆயிஷா. இந்த வாழ்க்கையெல்லாம் எங்கு போனது? நம் வாழ்க்கையில் உடனே செல்லுங்கள், இன்றிலிருந்து அண்டை வீட்டாரின் உறவை புதுப்பியுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏதாவது மன வருத்தம், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மனக்கசப்பு ஏதாவது இருக்குமெனில் அல்லாஹ்வின் அடியார்களே அதை சரி செய்து கொள்ளுங்கள். காஃபிராக இருந்தாலும் முஃமின் அல்லாதவர்களை தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். முஃமின் அல்லாதவர்களும் இதில் உள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு முஸ்லிம் ஒரு இறை மறுப்பாளருக்கு என்னவாக இருக்க முடியுமோ கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், உணவை கொடுங்கள், இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருங்கள், உங்கள் குணாதிசயங்களை வெளிப்படுத்துங்கள். பெருநாள் போன்ற நாட்களில் அவர்களுக்கு உணவை வழங்குங்கள், அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. எந்த அளவிற்கு ஆயிஷா கேள்வியை பாருங்கள், யாருக்கு முதலில் கொடுப்பது? கடைசியான குணாதிசயம் தேவை உள்ளவர்களுக்கு சக்திக்கு ஏற்ப உதவுதல். நபி அவர்களுக்கு வஹி இறைச்செய்தி அருளப்படுவதற்கு முன்பே அவர்கள் மக்களுக்கு உபகாரம் செய்தவர்களாகத்தான் இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கஷ்டத்தில் வந்தவுடன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? வஹி இறக்கின அந்த சுமை தாங்க முடியாமல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், பலவீனமானவர்களின் சுமையை சுமக்கிறீர்கள். பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, யாருக்கு உதவி செய்கிறோம் என்று? யாருக்கு உதவி செய்கிறோம்? அல்லாஹ்வின் தூதரின் மிக முக்கியமான பண்பு, ஒவ்வொரு முஸ்லீமும் பேண வேண்டிய மார்க்கம் அங்கீகரித்த பண்புகளில் ஒரு பண்பு, இல்லாதவருக்கு தன் சக்திக்கு ஏற்ப உதவுவது. யார் செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், செய்தால் நன்மை, சந்தோஷம், வலில்லாஹில் ஹம்த். ஆனால் நபியை பாருங்கள், ஹதீஜா ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய குணம். இங்கு ஒரு ஃபிக்ஹ் இருக்கிறது, கவனியுங்கள். கஷ்டத்திலிருந்து வருகிறார்கள், சுமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வஹி இறக்கினது அந்த கடுமையின் காரணமாக வருகிறார்கள். வந்து ஒரு மனைவி சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? கவனியுங்கள். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள். இன்று உறவுகளை பேண விடாமல் விடக்கூடிய மனைவிக்கு மத்தியில் உறவுகளை பேண விடாமல் கணவனின் உறவுகளை பேண விடாமல் அதற்கு தம்பட்டம், அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய மனைவிகளுக்கு மத்தியில் நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் என்று மனப்பூர்வமாக சந்தோஷமாக தன் கணவனை புகழ்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்றால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட பெண்மணியாக இருக்க முடியும்? நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள். அன்றிருந்த அனைத்து உறவினர்களும் அல்லாஹ் தூதரின் உறவினர்கள் தான், மாமனார் வீட்டு உறவினர்கள் தான்,
மாப்பிள்ளை வீட்டு உறவினர்களை தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமையுடன் சொல்கிறார்கள், நபியே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கணவரே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் என்றால் உறவுகளை பேண விடாமல் தடுக்கக்கூடிய பெண்களை என்னவென்று சொல்வது? இங்கு கணவனின் ரத்த உறவுகளை பேணுவதற்கு முட்டுக்கட்டை போடுபவர்கள் என்றால் பிரச்சனை மனைவிகளிடம் இல்லை, பிரச்சனை ஆண்மையை இழந்த ஆண்களிடம், ஆண்மையை இழந்த ஆண்களிடம், அதிகார உணர்வை இழந்த ஆண்களிடம், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களிடம் தான் பிரச்சனை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது மட்டுமா, அடுத்ததை பாருங்கள். பலவீனமானவர்களின் சுமையை சுமக்கிறீர்கள், உறவர்களுக்கே உதவ முடியவில்லை என்றால் ரோட்டில் போறவர்களும் கஷ்டத்தில் இருப்பவர்களும் உதவுவதற்கு மனைவி இன்று உதவினால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு தராதீர்கள், இவருக்கு தராதீர்கள். அது வீண் விரயமாக இருந்தால் அது வேறு. வீண் விரயத்தில் இருக்கிறார், அவர் வீண் விரயம் செய்கிறார், காசு பணங்களை வீணடிக்கிறார் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் தேவையுடையவர்களுக்கு உதவ வருவதை தடுத்தார்கள் என்றால், ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் பலவீனமான சுமையை சுமக்கிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் கடைசியில் ஒன்று சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், உறவுகளை பேணுகிறீர்கள், பலவீனமான சுமையை சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து தருகிறீர்கள். இதெல்லாம் ஒரு மனிதனின் பண்பு. தான் மட்டும் உண்ணுவதல்ல. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுமினு லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் யாரும் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை முழுமையாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, அந்த முழுமையான ஈமானை அடைய முடியாது என்று அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடைசியில் பாருங்கள், யாருக்காவது ஒரு உதவி அல்லது தேவை ஏற்பட்டால் நமது சக்திக்கு உட்பட்டு அவர்களுக்கு உதவுவது அவசியமாகும் என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். முஸ்லிம்களே, யாருக்காவது ஒரு உதவி அல்லது ஒரு தேவை ஏற்பட்டால் நமது சக்திக்கு உட்பட்டு அவர்களுக்கு உதவுவது அவசியமாகும். இது முஸ்லிம்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் நன்மை செய்வதிலும் அடங்கும். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரர் ஆவார். அவர் தனது சகோதரருக்கு தேவையாக இருக்கும் பொழுது அவருக்கு தேவை ஏற்படும் வேளையில் அவருக்கு துணையாக நிற்க வேண்டும். நபி அவர்களின் பொன்மொழி, யார் தனது சகோதரின் தேவையை நிறைவேற்றுகிறாரோ அல்லாஹ் அவரது தேவையை நிறைவேற்றுகிறான். யார் ஒரு முஸ்லிமின் துன்பத்தை போக்குகிறாரோ மறுமை நாளின் துன்பங்களிலிருந்து அல்லாஹ் அவரது ஒரு துன்பத்தை போக்குகிறான். யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறாரோ மறுமை நாளில் அல்லாஹ் அவரது குறைகளை மறைக்கிறான். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானா. உண்மையில் நம்மிடம் பல குறைகள் உள்ளன. ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், உண்மையில் நம்மிடம் பல குறைகள் உள்ளன. நாம் நம்மை சுற்றியுள்ள சகோதரர்கள், அண்டை வீட்டார் மற்றும் உறவினர்களை கவனித்தால் கஷ்டப்படுபவர்களும் தேவையுள்ளவர்களும் அதிகமாக இருப்பதை நாம் காண்போம். அவர்களுக்காக துணையாக நின்று உதவுவது நமது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்மையை செய்யுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சூரத்துல் ஹஜ்ஜின் 77வது வசனத்தை கூறுகிறார்கள். இதோடு இந்த தலைப்பு முடிவடைகிறது. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடைசியில் ஒன்று சொல்கிறார்கள், மற்றும் இவை போன்ற பிற நற்பண்புகள் என்று சொல்லி முடிக்கிறார்கள் இந்த தலைப்பை. அதாவது கடைசியாக எதிர்கொள்கிறார் என்றால் பிறருக்கு உதவுதல் என்ற இந்த நற்பண்பை சொல்லிவிட்டு தேவையுள்ளவர்களுக்கு சக்தி ஏற்ப உதவுவது என்று 10 நற்பண்புகளை இதுவரை படித்திருக்கிறோம். இந்த 10 நற்பண்புகளை மிக முக்கியமான நற்பண்புகளாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். மார்க்கம் அங்கீகரித்த மிக முக்கியமான நற்பண்புகளில் இந்த 10ஓடு நிறுத்தி விடாமல் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மற்றும் இவை போன்ற பிற நற்பண்புகள். இங்குதான் ஷேக் அரஃபாத் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். நூலாசிரியர் இப்னு பாஸ் இங்கு அனைத்து நற்பண்புகளையும் பட்டியலிட விரும்பவில்லை, மாறாக ஒரு சிலவற்றை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார்கள். மார்க்கமானது அனைத்து நன்மைகளையும் ஏவி அனைத்து தீமைகளையும் தடுத்துள்ளது. அந்த வகையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இதர பண்புகள் என்னவென்றால், எழுதிக் கொள்ளுங்கள், நன்மை செய்தல், பொதுவாக பிர் நன்மையான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், தியாகம் செய்தல், ஒத்துழைப்பு, பணிவு, அன்பு பாராட்டுதல், கருணை, மென்மை, குறைகளை மறைத்தல், சகிப்புத்தன்மை, இரக்கம், கண்ணியம் என்று இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள், மார்க்கம் அங்கீகரித்த இந்த குணாதிசயங்களை நாம் பேண வேண்டும் என்று சொல்லி
இந்த தலைப்பின் முடிவுரைக்கு வந்துவிட்டார்கள். இவை அனைத்தும் நாம் மேற்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த பண்புகளாகவும் குர்ஆனும் சுன்னாவும் இத்தகைய பண்புகளை கடைபிடிக்குமாறு நம்மை தூண்டுகின்றன என்று சொல்லி முடிவடைகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய இதுதான் நற்செய்தி. அடுத்த தலைப்பும் இது அல்லாத பிற முக்கியமான ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான குணாதிசயங்களை வரிசையாக ஷேக் இப்னு பாஸ் மறுபடியும் அடுத்த தலைப்பில் பேசுகிறார்கள். அடுத்த தலைப்பில் இந்த பிற குணாதிசயங்கள் என்று சொன்ன அந்த குணாதிசயங்களை அடுத்த தலைப்பிலும் பேசுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அதை அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம். இன்னும் சரியாக பார்த்தோம் என்றால் இந்த நூல் ஆரம்பித்து ஏறத்தாழ 3 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வலில்லாஹில் ஹம்த். 3 மாதத்திற்கு மேல் ஆகி 4வது மாதத்தில் நுழைகிறோம். 4வது மாதமே பாதியில் சென்று கொண்டிருக்கிறது. 46வது வகுப்பு இன்றோடு முடிவடைந்திருக்கிறது. மற்றும் இந்த நூலில் 18 பாடங்கள். அந்த 18 பாடத்தில் இதுவரை 15 பாடம் முடித்து விட்டோம். இன்னும் 1 பாடம் இருக்கிறது. அதிலும் முக்கியமாக அடுத்த பாடம் இஸ்லாமிய நல்குணங்கள், இஸ்லாமிய நற்குணங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறார்கள். அடுத்ததற்கு பிறகு பாவங்களின் வகைமைகள் மற்றும் அழுக்கான தீமையான குணங்கள், முஸ்லிமில் இல்லாத தீமை, முஸ்லிம்கள் கடைபிடிக்க கூடாத தீமையான குணங்கள். கடைசியாக 18வது பாடம் ஜனாசா சட்டத்திட்டங்கள். அல்லாஹ் நாடினால் ஜனாசா சட்டத்திட்டங்களை ரமதானுக்கு பிறகுதான் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு அலம். ஆனால் இன்ஷா அல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 பாடத்தையும் தொடர்ந்து முடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த ஆற்றலை வழங்குவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.